சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், மிக முக்கியமாக சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். முதியவர்கள், நம்முடைய மூத்தவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க நேரம் கொடுத்து. இளையவர்களும் கூட பின்னருக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க. சரணாலயம் இந்த நிறுவனத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டாண்டு காலமாக யாருக்கும் தெரியாமல் இடது கையில் கொடுப்பது வலது கைக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த சரணாலய நிறுவனத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வனிதாம்மா மேடையில் ஒரு எமோஷ்னலாக அமர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பேசினீங்கன்னா அம்மா அழுதுருவாங்க, எனக்கு தெரியும் அவங்களை பற்றி. வனிதாம்மா இஸ் ஸோ எமோஷ்னல். கொஞ்சம் நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அந்த குரலே வந்து ஒரு தழும்பி பேசின ஒரு குரல். இட் இஸ் நாட் அ வெரி நார்மலாக அவங்க பேசுறது இல்லை, ஒரு மாதிரி வெரி எமோஷ்னல் ஷீஸ். ஏன்னா எமோஷ்னல் பீப்புள் தான் மற்றவங்க மேலே ஒரு கேர் அண்ட் கன்சர்ன் அதிகமாக இருக்குது. ஏன்னா கல் நெஞ்சத்துக்காரங்களுக்கு எப்படி இன்னொருத்தர் மேலே ஒரு கன்சர்ன் இருக்கும். அதனால் வனிதாம்மா அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ற இருக்கையில் மத்தியில் அவங்க அமர்ந்திருந்தாலும் கூட எப்பொழுதும் கடைக்கோடியில் கடைசி குழந்தையோடு பணி செய்யக்கூடிய அற்புதமான உள்ளம் படைத்த ஒரு பெண்மணி. பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த உத்தம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தை நிறுவி இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு போன ஆண்டு நானும் அவரும் இந்த நிறுவனத்திற்கு வந்து அம்மாவுடைய சரணாலயத்தில் இங்கேயே தங்கி படித்து வேலைக்கு போகிற 2 பெண் குழந்தைகளுக்கு அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் திருமணம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த திருமணம் இங்கேயே நடந்துச்சுங்க. அது திருமணத்திற்கு விருந்தினர்களாக வந்திருந்தோம். அதன் பிறகு சரணாலயத்துக்குள்ளே போய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு, எல்லா குழந்தைங்கிட்டையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் பார்த்து முடித்து விட்டு என்னுடைய காருக்கு வந்த பிறகு பாலாஜி என்ன சொன்னாங்க, அண்ணா நான் ஏதாவது ஃபெயிலான இருக்கேன் அப்படின்னு. கோயம்புத்தூர் நாங்கள் போய் ரீச் ஆகிறோம். இங்கேருந்து என்னங்க கோயம்புத்தூருங்க 50 நிமிஷம். ரீச் ஆனதுக்கப்புறம் பாலாஜி என்ன சொன்னார், அண்ணா ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அண்ணா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நான் மனசில் தோன்றது செய்யுங்க, அதுக்கு தம்பெல்லாம் யோசிக்காதீங்க, தைரியமாக பண்ணுங்க. அதை வந்து அம்மா சொன்னது போல் மிக வேகமாக அதற்கு முகூர்த்த கால் போட்டு மிக வேகமாக அந்த பணியை செய்து முடித்து இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு 2 குழந்தைங்க தான் திறந்து வச்சாங்க. ஐயா நாங்கள்லாம் திறந்து வைக்கல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சரணாலயத்தில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகள், சின்ன குழந்தைங்க, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க தான் இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணாங்க. அவர்களுக்காக இன்னைக்கு இந்த பில்டிங் வந்து 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே அவர்களுடைய பயன்பாட்டுக்கு இன்றிலிருந்து வந்திருக்கிறது. ஏன்னா பாலாஜி என்னன்னு ஒரு விதத்தில் அவர் ஒரு எமோஷனல் பர்சன். எப்படி எல்லாம் எமோஷனல் பர்சனில் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க பாருங்க. நான் மேடையில் இருக்க ஒரு சின்ன பேப்பர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு அவருடைய கையெழுத்துலன்னா, இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டோம், வேலையை முடிச்ச அன்னைக்கு அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். அடுத்து நம்முடைய பெரியநாயக்கம் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜனரஞ்சக ஓல்ட் ஏஜ் ஹோம் நவம்பர் 25ஆம் தேதி அடுத்த கட்டட வேலையை அங்கே ஆரம்பிக்கிற உத்தம் ஃபவுண்டேஷன் சார்பாக 50 லட்சம் ரூபாய், 3000 ஸ்கொயர் ஃபீட்டு அவங்களுக்கு ஜூலை 11, 2026 அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் அடிப்படையிலிருந்து உள்ளத்திலிருந்து வரணுங்க. செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். நியாயமான முறையில் பொருள் சேர்த்துருக்கணும். அந்த பொருள் சேர்த்த பிறகு அதை நியாயமான முறையில் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்பாடு. அது வருவதே வந்து ஆண்டவன் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அக்கா தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த சரணாலயத்தில் அம்மா ஆரம்பித்திருந்தாலும் கூட ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தாங்க. எம்ஜிஎம் கலை அறிவியல் கல்லூரியில் ஃபுல் டைம் வேலை பார்த்தாங்க. அப்புறம் பார்ட் டைம் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சரணாலயத்துக்கு நேரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. லிட்டலாக அவங்க 2 குழந்தைகளுமே இங்கே தான் பிறந்தாங்க. அவங்களும் உள்ளே இருக்கக்கூடிய வீட்டில் தான் வளர்ந்தாங்க. சரணாலயத்துக்குள்ளேயே அவங்களுடைய வீடு உங்களுக்குலாம் தெரியும். தெரிஞ்சனால தான் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி இந்த குழந்தைகளும் கூட இதை நான் வாலண்டியராக செய்யணும், இதுதான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அவங்களும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கணவர்களும் கூட முழுமையாக இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அதை அடுத்து எடுத்துகிட்டு போகணும். அமெரிக்காவில் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க. அமெரிக்காலையும் சரணாலயத்து பேரில் அங்கேயும் ஒரு இதே போன்ற ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கான எல்லா வேலைகளும் செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக 2 மகள்களுக்கு, மருமகன் 2 பேர்த்துக்கு, அவங்களுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் சரணாலயத்துக்குள்ளே போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலிங்க. சில பேர் போயிருக்கலாம், சில பேர் போகாமல் இருக்கலாம். இப்போ பாலாஜி என்ன பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருக்கோம். அவங்க ஸ்பெஷல்.
அவங்க நார்மல் கிடையாது, அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்பெஷல் சைல்டை பார்த்துக்கணும் அப்படின்னாங்க ஸ்பெஷல் பீப்புளால் மட்டும்தான் முடியும், நார்மல் பீப்புளால் முடியாது. நார்மல் பீப்புள் கேன் ஒன்லி டேக் கேர் ஆஃப் நார்மல் சில்ட்ரன். ஒரு ஸ்பெஷல் குழந்தைக்கு இருக்கக்கூடிய நீட்ஸ், அவங்களோட எமோஷனல் டேண்ட்ரம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள், மனது ரீதியான பிரச்சனைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள். ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லைங்க, 200 பேர் 250 பேர் 300 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் ஒரு வயசுல இருந்தால் பரவாயில்ல. பிறந்த குழந்தை, பிறந்து 2வது நாளில் வந்திருக்கக்கூடிய குழந்தை ஒரு பக்கம் இருக்கிறாங்க. 70 வயது இருக்கக்கூடிய பாட்டியும் அதே ப்ரிமைஸ்குள்ள அவங்களும் இருக்காங்க. இந்த குழந்தையினுடைய மனசு, அவங்க எமோஷனல் நீடு வேற மாதிரி இருக்கும். வயது முதிர்ந்தவங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அது செகண்ட் சேலஞ்ச். அடுத்து பாருங்க, ஒரே மொழியை பேசினா பரவாயில்ல, எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்க, தாய்மொழி பேசுறாங்கன்னா பரவாயில்ல. ஹிந்தி பேசுறவங்க இருக்கிறாங்க, ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு, தமிழே தெரியாது. ஆங்கிலம் பேசுறவங்க இருக்கிறாங்க, தமிழ் தெரியாது. ஸோ வேறு வேறு மொழிகள் பேசக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் உள்ள இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ சேலஞ்சுன்னு யோசிச்சு பாருங்க. வயது வித்தியாசம், மொழிகள் வித்தியாசம், அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் வித்தியாசம். அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நடத்தணும். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கிடைக்குமா, ஒரு சின்ன கரும்புள்ளி கிடைக்குமா, நம்ம காராக்கு எழுதலாம், அடாப்ஷன் ரெகுலேட்டரி ஏஜென்சிக்கு எழுதலாம், நம்ம என்ஜிஓ மானிட்டர் பண்ணக்கூடிய ஏஜென்சிக்கு எழுதலாம். ஸோ எந்த பிரச்சனை இல்லாமல் இதில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருக்கணும். அதாவது நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் மக்களுக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் காட்டணும். அப்பியரன்ஸ் அதையும் செய்யணும், நேர்மையாக இருக்கணும். அதனால் அவ்வளவு பெரிய விஷயத்தை நம்முடைய வனிதாம்மா அவங்க இத்தனை ஆண்டு காலமாக மிக சிறப்பாக அதை செய்து கொண்டு வருகின்றார்கள். இன்னும் சிறப்பாக செய்வதற்காக 300 பேர்த்துக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சரணாலயத்துக்குள்ள தயா நார்மல் சில்ட்ரன், அவங்க குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கான கல்வி, அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புக்கான விஷயமெல்லாம் உள்ள நடக்குது. சரணாலயத்தில் ஜோதி, குறிப்பாக மனநலம் குன்றிய நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, 80 குழந்தைகள். அவங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டில் இருந்து ஆர்ஃபன்ஸ், அப்பா அம்மா விட்டுட்டு போனவங்க. ஒரு பாப்பா மத்திய பிரதேஷ் போபாலில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் படிக்க படிக்க ஸ்கீசோஃபெனியா. அப்பா அம்மா 2 பேருமே வேண்டான்னு அந்த குழந்தையை ஒதுக்குறாங்க. அவங்க பூனேல போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போய் மாறிக்கிறாங்க, தெரியாத நபர்கள் கையில் மாட்டி. அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிறாங்க அந்த பாப்பா. அதே போல் இன்னொரு பாப்பா, அவங்க இஸ்லாமியர், கணவன் ஹிந்து, கல்யாணம் ஆகுது, 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. வீட்டில் கணவன் அடிச்சு அந்த அம்மாவுக்கு மனநலம் குன்றி இன்னைக்கு குழந்தைகள் 2 பேரும் அவங்க கணவன் இருக்காங்க, இவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க இப்போ போய் பேசினா கூட என் குழந்தைய எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் ஒருத்தருமே ஒரு ஸ்பெஷல் பர்சனுங்க. ஒருத்தருக்கு ஒரு கதை, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோரி, ஒருத்தருக்கு ஒரு பேக்ரவுண்ட். நம்ம பொறுமையாக உட்கார்ந்து ஒரு 2-3 மணி நேரம் எடுத்து ஒருத்தட்டையும் பேசும்பொழுது எவ்வளோ விதமான மனிதர்கள் உள்ள இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அத்தனை பேர்த்தையும் அவங்க சந்தோஷமாக வச்சிருந்து, அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள், பெண்கள் நமக்கு தெரியும், அதுவும் எமோஷ்னலி அவங்கள டேக் கேர் பண்ண முடியாதவங்க. ஒரு வயதிற்கு மேலே நம்முடைய உடம்பை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற நிறையா பேர்த்தினால ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகும் கூட அவங்களுடைய உடம்பை அவங்களால பார்த்துக்க முடியாது, அதையும் இவங்க பார்த்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இடமாக சரணாலயம் இருக்குது. ஸ்வீகர் அப்படின்னு இன்னைக்கு லைசன்ஸ்ட் அடாப்ஷன் சென்டர் அது நடத்துகிறாங்க. காராக்கு கீழே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே. பிரீத்தம் சீனியர் சிட்டிசனுக்கான ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி சென்டர். சாத்விக் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான இடம் சாத்விக் உள்ள இருக்குது. பிரியம் சீனியர் சிட்டிசனில் அண்டர் ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு வருமான வசதி இல்லாதவங்களை முழுமையாக பார்த்து கொள்வதற்கான ஏற்பாடு. இத்தனை விஷயங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், யாராவது இங்கே நான் பார்க்காம இருக்கேன், நான் உள்ளே போகலின்னு நினச்சிங்கன்னா, குறிப்பாக நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ, குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ நீங்கள் உள்ளே போங்க. அவங்களுக்கு நீங்கள் குழந்தைகளை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களோட பழக வைங்க. அவங்களோட உங்கள் சந்தோஷமான தருணத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், இது அவர்களுக்காக இல்லை, இது உங்களுக்காக. broken mind is not them. நம்ம எப்பவுமே வெளியிருந்து என்ன நினைப்போம்னா, broken mind அவங்க, நமக்கு இல்லை. ஸோ நம்முடைய உடைந்த இதயங்கள் சரியாவதற்கு நாம் சரணாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவங்கள போய் பார்த்து அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், அது ரெண்டாவதுங்க. நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நபர்களுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப், எதற்காக வாழ்கின்றோம், நம்முடைய வாழ்க்கைங்கிறது என்ன, பணம் என்பது எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எங்கே முடிக்க வேண்டும். ஒரு லெவலுக்கு மேலே பணம் உபதிரமாக எல்லாத்துக்குமே மாறும். ஒரு சர்டன் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நம்ம எல்லாருமே அதை கடந்திருக்கலாம்,
கடந்து கொண்டிருக்கின்றோம், கடக்க போகின்றோம். ஒரு லெவலுக்கு அப்புறம் பணம் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ பாய்சன். அது வாழ்க்கையை ஒரு 70 வயசு 60 வயசு வாழ்ந்தவங்களுக்கு அது தெரியும். ஒரு சின்ன இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல பணத்தினால குடும்பத்தினுடைய உறவுகள், பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போ பாலாஜி உத்தமராஜ் போன்ற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல போய் நிறுத்திடுறாங்க. நிறைய கான்வர்சேஷன் பேசுவோம், நானும் பாலாஜி அவர்களும் நிறைய பேசுவோம் தனிப்பட்ட முறையில். நம்முடைய கோவிட் காலகட்டத்தில், கொரோனா சமயத்தில் பாலாஜி அண்ணன் இருக்கும் பொழுது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா, எல்லா மக்களுக்கும் போய் எல்லா இடத்துல உதவி செய்கிறத விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை நம்ம எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உணவை நாம் ஒரு 40 நாளைக்கு கொடுப்பாங்கன்னா, கொரோனா எப்போ முடியுதோ, என்னைக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய நம்முடைய போட்டிருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் தளர்வுகளை கொண்டு வர்றாங்களோ அன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலாம். நாங்கள் ஆரம்பித்த பிறகு அது கிட்டத்தட்ட 41 நாள் 42 நாள் அது போய்கிட்டே இருந்ததுங்க. டெய்லி அந்த ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சிங்கநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கான உணவு நம்ம பேக் பண்ணி செஞ்சு கொடுக்கணும். இதை ஆரம்பித்தது நான், சொன்னது நான். ஆனால் தினமும் 42 நாளும் வந்து கொடுத்தது நான் கிடையாதுங்க. ஏன்னா நான் கரூரில் இருந்தேன், நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேங்க, சென்னையில் இருந்தேன், எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 42 நாளும் அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள். 42 நாள் அவரோடு அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. 42 நாள் அவங்க இருந்தாங்க. ட்ரிபிள் லேயரிங் மாஸ்க். நீங்கள் சிங்கிள் மாஸ்க் போட முடியாதுங்க, ட்ரிபிள் லேயர் பண்ணணும். ஏன்னா மிஸ்டேக்கன்லி பேஷண்ட்ஸ் வந்து உணவுக்காக நிற்கிறாங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டு யாரோ போயிட்டாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய உணவு பிடிக்கல. ஸோ அவங்க கோவிட் பேஷண்ட், அவங்களும் ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு வந்து அவங்களும் கீழே நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே டவுட் ஆயிரும். அவங்க வந்து பேஷண்ட்டா இல்லை பேஷண்ட்டோட அட்டெண்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு. ஸோ அந்த 42 நாளும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் குளிச்சு அங்கே போய் ஒரு 4-5 மணி நேரம் செய்து முடித்த பிறகு நான் 42 நாள் ஒரு 4 நாள் தாங்க நான் கொடுத்துருப்பேன். அன்றைக்கி தான் என்னால் வர முடிஞ்சது, கூட இருந்து. ஸோ அன்றையிலிருந்து பாலாஜி உத்தமராஜ் அவர்கள்ட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு நெருங்கிய தொடர்பு, நிறைய விஷயங்கள் நாங்கள் லைஃப்பை பற்றி பேசுவோம். அப்புறம்னா பாலாஜி என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நான் எதுவும் சம்பாதிக்க போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், ஐம் டன் வித் லைஃப் அப்படின்னு. நான் எவ்வளோ சம்பாதிச்சனோ அதெல்லாம் இன்னி போதும் எனக்கு. நான் இதுக்கு மேலே வந்து ஒரு பொருளையும் செல்வத்தையும் தேட வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை. இருக்கக்கூடிய பொருளையும் செல்வத்தையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்கன்னா, நான் இனி செல்வத்தை நோக்கி நான் ஓட போகலை. அதில் அடுத்தவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் கேட்டேன்னா, அது உங்களுடைய எண்ணம் தான். ஒரு மனுஷனுக்கு 10,000 கோடி பத்தாது, இன்னொருத்தருக்கு 1 கோடி போதும், இன்னொருத்தருக்கு 1 லட்சம் போதும், 10,000 போதும், மனம் தான் அது. நான் கேட்டேன், என்ன எக்ஸாக்ட்லி ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சது. என்ன சொன்னாருன்னாங்க, ஆனால் எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் எடுக்கிறேன். அது மண்ணாக இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், என்னோட வயசுக்கு எடுத்தாச்சு. அடுத்து என் பின்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் எடுத்துட்டு போட்டு பண்ணாங்க. எத்தனை தான் நானே எடுப்பேன், அவங்களும் கொஞ்சம் எடுக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். அதனால் என்னுடைய வயது வந்த பிறகு அதை விட்டு கொடுத்து விட்டு முன்னே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அடுத்து இளைஞர்கள் எத்தனையோ பேர் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களும் அந்த பொண்ணையும் செல்வத்தையும் மண்ணையும் அவங்களும் எடுக்கட்டும் அப்படி. அப்பதான் நினைச்சு இவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட். இவர் அந்த லைஃப்னுடைய இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. இதற்கு மேல் நாம் போகும் பொழுது நாம் சம்பாதித்த செல்வமே நமக்கு உபத்திரமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதை நிறுத்தி உத்தம் ஃபவுண்டேஷன் 2024 அதை ஆரம்பித்து சரணாலயத்தில் நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். அடுத்த ஆண்டு பெரியநாயக்கின் பாலத்தில் ஜனரஞ்சக ஓல்டேஜ் ஹோமில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும். இது இரண்டும் கூட இப்போ செய்கிறாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் திரு பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், விவேகானந்தர் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஒரு மனுஷனுடைய மனசை சொல்லுங்க ஐயான்னு. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. நான் படித்தவரை யாருமே ஒரு மனிதனுடைய மனது அந்த மாதிரி சொன்னதில்லை. விவேகானந்தர் என்ன சொன்னார்னாங்க, சுவாமி விவேகானந்தர் அவர்கள், ஒரு மனிதனுடைய மனது என்பது குரங்கை போன்றது. சரி பரவாயில்ல, எல்லாருமே சொல்கிறாங்க குரங்கு மனசு, தாவி தாவி குதிப்போம், அப்பப்போ மாறுவோம், பண்ணுவோம். சுவாமி விவேகானந்தர் அங்கே நிற்கல, இன்னும் ஒரு படி போகிறார். ஒரு குரங்கு கல்லை குடித்தால் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல குரங்கு, ஒரு பனைமரத்து கல், ஒரு பனைமரத்து கல்ல குரங்கு நல்லா குடிச்சிருச்சு. குரங்குக்கே தாவி தாவி போகக்கூடிய மனசு, இது கல்லை குடித்த குரங்கு. சாமி விவேகானந்தர் அங்கே நிக்கல, இன்னும் ஒரு படி போனார். அந்த கல்லை குடித்த குரங்க ஒரு தேள் வந்து கடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த குரங்கு ஆல்ரெடி அலைபாய்கிடக்கூடிய மனசு, கல்லை குடித்திருக்கிறது, ஒரு பனைமரத்து கல்லு. அந்த கல்லை குடிச்ச குரங்க ஒரு தேள் வந்து கடிச்சு வச்சிருக்கு. அந்த குரங்கனுடைய மனது எப்படி இருக்குமோ அதுதான் மனிதனுடைய மனது அப்படின்னாரு.
ஒரு உங்களுக்கு விவேகானந்தர் அவர்களை பொறுத்தவரை பல புத்தகங்கள் சுவாமி அவர்கள் எழுதியிருந்தாலும் கூட மிக முக்கியமாக நம்முடைய யோக சூத்திரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான புத்தகம். அதனுடைய ஆரம்பத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனதிற்கு ஒரு யோகக்கலை வேண்டும். அந்த மனதை சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி அந்த மனதுக்கு தெரிய வேண்டும் எதற்காக நான் பிறந்திருக்கின்றேன். அந்த ஆன்மாக்கு தெரியும் பொழுது வாழ்க்கை உண்மையாலுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம எல்லோருக்குமே குரங்கு மனம், கல்லை குடித்த குரங்கு மனம், கல்லை குடித்த குரங்கை தேல் கொட்டிய ஒரு குரங்கு மனமாக நாம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜி, அடிக்ஷன், செல்போன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். அதனால் இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இருக்கிறீங்க, உங்களை விட குழந்தைகள் அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டடான ஒரு வாழ்க்கை. ஆய்வுகள் சொல்கிறாங்க 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனுஷங்கிட்ட பேசாதீங்க, அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் ரூம் எல்லாம் 40 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே குழந்தைங்களால கவனிக்க முடியாது. எனக்கு சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் 30 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் 2-3 பிரின்சிபல்கிட்ட கேட்டேன், என்னங்க 30 மினிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. இல்லைங்க, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் சொல்லுது ஒரு குழந்தை 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரு சப்ஜெக்டை அவங்களால கிரகிக்க முடியாது. அதனால் 30 நிமிஷம் முடிச்சோன்னே பிரேக் விட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுறோம் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அது பிணவரை வரை, அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதனாக வரும் வரை எப்படிப்பட்ட உலகத்தில் உருவாக்குறோம். டிஸ்ட்ராக்டட் மைண்ட். அந்த மைண்டு வந்து விவேகானந்தர்கள் சொன்னது போல தேல் கொட்டி கல்லை குடித்த குரங்கு மனம் என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுகிறது. ஹீலிங். என்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, என்னை தாண்டி மனிதர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் கிடைக்காம அவங்க இருக்கிறாங்க. பிறப்புல அனைவரும் சமம் என்று சொன்னாலும் கூட மனதளவில், உடல் உறுப்பு அளவில் எத்தனையோ பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கு. இப்பதான் 2வது பக்கம் வர்றேன். இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இங்க எல்லோருமே முயற்சி செய்து நாம் அரசியலை மாற்றணும். அரசியல்லாம் ஓட்டு அரசியல், ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறோம் அந்த மாதிரி இல்லைங்க கட்சி, அதை நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா எத்தனை சுமைகளைத்தான் சரணாலயத்தில் வனிதம்மா போன்றவர்கள் சுமப்பார்கள். இப்போ நாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோங்க ஐயா, ஒரு யூகேவோ மேலை நாடுகளுக்கு போகிறோம், அமெரிக்காவோ போகிறோம். எனக்கு எல்லா கவுண்டிஸும் பார்த்தீங்கன்னா யூகேல ஆல்மோஸ்ட் லாஸ்டில் தான் இருக்கு. நான் கடந்த ஆண்டு அங்கே ஒரு 4 மாதம் படிக்க சென்ற பொழுது நிறைய கவுண்டியில் போய் மேயர்லாம், சின்ன சின்ன மேயர்லாம் கிடைப்பாங்க, டீக்கெல்லாம் பேசுவாங்க. அவங்ககிட்ட நான் கேட்பேன், ஐயா அந்த எப்படி இந்த கவுண்டியை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க, பணம் எங்கேருந்து வருது, செலவு எப்படி பண்ணுறீங்க, எப்படி இந்த கவுண்டி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு 100 ரூபா பணம் வரும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வீட்டில் இருக்கிற டேக்ஸ் கொடுப்பாங்க, பார்க்கிங் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸ், எங்கள் கவுண்டிக்குள்ள இருக்கக்கூடிய கடைகள் வருஷம் பணம் கொடுப்பாங்க. இது எங்களுடைய வருமானம் ஒரு பக்கம். செலவுகள் எங்கேன்னு காட்டுங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, நான் பார்த்த கவுண்டியில் சராசரியாக 70% சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற ஹெட்ல இருக்கும். ரோடு போடணும், அதெல்லாம் போடணும், அது ஒரு பக்கங்க ஐயா. அதுவும் அரசனுடைய கடமை, செலவு கவுண்டியினுடைய கடமை. 70% சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங். அப்ப கேட்ப அந்த 70% என்னன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா எங்க கவுண்டிக்குள்ள ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்தால் அதை பார்த்து கொள்வது அரசனுடைய கடமை. அது அமெரிக்காவும் சரி, அது இங்கிலாந்து சரி. அப்போ ஒரு வீட்டில் ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்த உடனே கவுண்டிலிருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க டிக்ளேர் பண்ணும் என் குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு. அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, நம்மனால அந்த குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு முதல்ல நாம கெப்பாசிட்டி இருக்கா, நமக்கு அந்த மனசு இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி தான் அடாப்ஷன் சென்டருக்கு அடுத்து போவாங்க. அதன் பிறகு இல்லை நான் பார்த்துக்குவேன், ஆனால் முழுசா பார்த்துக்க முடியாது, சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் கேர்டேக்கர் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அதாவது இந்த குழந்தை எந்திரிச்சதுலேருந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் குழந்தைக்கு போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் கொடுக்குறோம். இந்த குழந்தைக்கான கம்ப்ளீட் மருத்துவ வசதி அந்த நாடுகளில் இலவசம், அரசே பார்த்துக்கிறாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். அது எவ்வளவு ஆச்சரியம்னாங்க ஐயா, அரசு ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஸ்பெஷல் சைல்டு மாற்றுத்திறனாளிகள் யார் இருக்காங்களோ அவர்களை பார்த்து கொள்வது என்னுடைய முதல் கடமை அப்படின்னு ஒரு சார்ட்டர் அவங்களுக்கு. அதன் பிறகுதான் அவங்க நம்மளை பார்த்துக்கணும். அந்த கவுண்டியில் 100 ரூபா அவங்க செலவு பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கவுண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சைல்டு யார் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் யார் இருக்காங்க, மூளை வளர்ச்சி குன்றியவள் யார் இருக்கிறாங்க, முதல்ல அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணிட்டு நார்மல் பீப்புள் நமக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுனாங்க, சரணாலயம் போன்ற நிறுவனத்தின் மீது வரக்கூடிய லோடு டிராஸ்டிக்காக குறையுது. ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறீங்க, வாக்காளர்கள் நீங்க. நம்முடைய அரசியலும் இதை நோக்கி மாற்றுவதற்கான முயற்சியை நாம் எடுக்கணும் ஐயா. அதை பற்றி நம்ம பேசணும். நம்முடைய சமகாலத்தில்
நம்முடைய வாழ்நாளில் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக, ஸ்பெஷல் சைல்டாக யார் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு சமுதாயம் தன்னுடைய கடமை, என்னுடைய முதல் வேலை என்று சொல்லும் அளவுக்கு அரசு தன்னுடைய வேலையை அதுபோல் மாற்றி செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அதெல்லாம் நீங்கள் நடத்தணும். ஒரு எம்எல்ஏ பார்ப்பீங்க, எம்பி பார்ப்பீங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அரசியல்வாதி வருவாங்க, பேசும்பொழுது நீங்கள் சொல்லணும், இந்த மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வாங்க, இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கய்யா. இது ஒரு சைலண்ட் டிசீஸ். சரணாலயத்தில் 200 குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் 2 லட்சம் 20 லட்சம் எத்தனை குழந்தைகள் சரணாலயம் போன்ற அமைப்புகள் கிடையாம வீட்டில் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? அப்பா அம்மாவோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. அன்றாடங்காட்சிகள், கூலிக்கு வேலைக்கு போறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போறவங்க பல இடத்துல பார்த்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு துணியில கட்டி காலுக்கு ஒரு சங்கிலி மாதிரி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்ல கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் நாம் அதை செய்யக்கூடிய நிலைமையில் நாம் இல்லை என்கின்ற கோபமும் ஆதங்கமும் வரும். ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும், மணி 10:30 ஆச்சு, வீட்டுக்கு வரல, நாங்கள் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அது சாப்பிடும்போதே எனக்கு சின்ன ஒரு வயிற்றில் ஒரு 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 விஷயத்தை உணர்ந்தேன். இது தப்பாக தான் எங்கேயோ போகுது, சரியான ஒரு விஷயம் மாதிரி தெரியல. இரவு 1 மணிக்கு இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபோன் பண்ணார். ஐயா அந்த மாதிரி நாங்கள் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குழந்தையினுடைய பாடி வந்து ஒரு ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஷி வாஸ் ரேப்ட் அண்ட் கில்ட். 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ஸோ உடனே நான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி 1 hour 1.5 hours போக வேண்டிய தூரம், ஒரு 3 மணிக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணுறோம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க. ஒரு 5000-6000 பேர். ஹைவேவை பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய இதில் ஆக்ரோஷம், கோபம். காவல்துறைன்னு யாரு கிடைச்சாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுவும் குறிப்பாக எஸ்பி வந்தாங்கன்னா எஸ்பி நம்ம விடக்கூடாது அப்படின்னு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மலை வேற, நல்லா கனமான மலை. அவங்ககிட்டலாம் சமாளித்து பேசி உள்ள அந்த பாடியை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலே தாமதம். நான் எல்லாத்திட்டையும் லிட்டரலி மைக்கில் அந்த லவுட் ஸ்பீக்கரில் நான் பேசுகிறேன், அந்த மெகாஃபோனில். இந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் எவிடன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்மெல் நமக்கு ரொம்ப வேணும். டாக் ஸ்குவாட் பிக் பண்ணணும். ஆல்ரெடி மலை ஸ்மெல் இருக்காது. டாக் வந்து சென்ட்டுக்குனாச்சும் நீங்கள் வழி விடுங்க. 5000 பேர் நீங்கள் நவருங்க, ஏன்னா உங்கள் சென்ட்டே அங்கே இருக்கும். மக்கள் என்னை விடவே இல்லை. சட்டையை பிடிக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க. நான் காவல்துறையிட்ட சொன்னது, யாருமே எதுவும் செய்யாதீங்க, அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் ப்ரொவோக் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு தடுத்து பாருங்கள், மற்றபடி டோன்ட் கோ ஆன் தி அட்டாக் சார்ஜ். அந்த குழந்தையை பார்க்குறவங்க அதன் பிறகு அந்த 3 நாட்களில் அக்யூஸ்டை பிடிச்சிடறோம். எப்பொழுதுமே நான் என்னுடைய பணிகாலத்தில் இது போல் யாராச்சும் இறந்தாங்கன்னா நான் வீட்டு கண்டலன்ஸுக்கு போவேங்க. நான் கிராமத்தில் வளர்ந்த பையன், அது எப்பொழுதுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஜூரிஸ்டிக்ஷனில் யார் இறந்தாலும் கூட காவல்துறை கண்காணிப்பாளராக வீட்டுக்கு போவேன், போய் அந்த கண்டலன்ஸை கேட்குறக்கு. அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நீ பார்த்தோன்னே ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. தம்பி நீ வந்து பிடிச்சிட்ட, 3 நாளில் பிடிச்சிட்ட, சிஎம் விருதெல்லாம் வாங்கிட்ட, அதெல்லாம் ஓகே தம்பி, எனக்கு என் பொண்ணு தான்ப்பா வேணும், பொண்ணை திருப்பி கொடுப்பான். சடலத்தில் எரிச்சாச்சுங்க. அப்போ நான் அம்மாட்ட சொன்னம்மா, இந்த மாதிரி வந்து எல்லோருமே எங்கள் முயற்சியை பண்ணுறோம், காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நேர்மையாக இருந்தாலும் கூட, நாணயமாக வேலை பார்த்தாலும் கூட எங்களையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது. அது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு ரேப்ட் அண்ட் கில்ட் அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வருத்தம் தாங்கம்மா, நீங்களும் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேங்க, அந்த பொண்ணு எதற்கு இறந்தாங்க, ஒய் திஸ் கேர்ள் டைட், எதுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க. இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்னு ஒரு பேப்பர் எடுத்து ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டு, ஏன் அந்த பொண்ணு 6:30 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்தாங்க. சரி, 6:30 மணிக்கு ஸ்கூலில் இருந்த பொண்ணு ஏன் நடந்து போனாங்க, 4 கிலோமீட்டர் நடந்து போனாங்க காட்டு வழி பாதையில். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 1, பஸ் இல்லை. அவங்க நடந்து வர வேண்டிய கட்டாயம். காலையில் 4 கிலோமீட்டர் போகணும், சாயந்தரம் 4 கிலோமீட்டர் வரணும். 2வது, அந்த ஸ்கூலில் 2 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. 10ஆம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் 4 பேர், 4:30லேருந்து 5 வரைக்கும் 4 பேர், 5:30லேருந்து 6 வரைக்கும் 4 பேர். ஸோ இந்த குழந்தைக்கு அன்னைக்கு 6 to 6:30 ஸ்லாட், 4 to 4:30 சில குழந்தைகளுக்கு கிடைக்குது அதே கிளாஸில் கம்ப்யூட்டர் ஸ்லாட். ஆனால் 2 கம்ப்யூட்டர் ரேஷன் பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்கு 6 to 6. அப்போ அந்த உள்ளூரில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு 4 to 4:30, அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு கடைசியாக மாட்டிக்கிறாங்க. அப்போ தனியாக போக வேண்டிய கட்டாயம். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 2, அந்த இடத்துல கம்ப்யூட்டர் பற்றாக்குறை.
ரூட் காஸ் அனாலிசிஸ் 3. நான் குற்றங்கள் வந்து பல பரிமாணங்கள் நடக்குங்க, ஒரு பரிமாணங்கள் மட்டும் நடக்காது. போலீஸ் வெஹிக்கிளினுடைய பேட்ரோல், லோக்கல் ரவுடி செக்கிங், உள்ள இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக முறையாக அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாங்களா, மாதம் ரவுடி பெரேட் நடக்குதா, போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அது ரூட் காஸ் நம்பர் 3. இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 ரூட் காஸ் எழுதுறேன். இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? இந்த 10ல் 1 மட்டும்தான் என் கையில் இருக்குது. காவல்துறையை நான் வேகப்படுத்தலாம், பெட்ரோல் வெஹிக்கிளில் நிறையா கொடுக்கலாங்க, அவங்கள ரவுடி ஷீட்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து செக் பண்ணுங்களா. ஆனால் 9 என்னுடைய கையில் இல்லைங்க. என்னால் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது. நான் காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரி. நான் என்னால் அந்த ஊருக்கு பஸ் வர முடியாது. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ, நான் ரெவென்யூவில் இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை. அப்போ எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேசணும். உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் பஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒரு பழைய பஸ்ஸை வாங்கி நான் கொடுக்குறேன். அந்த பஸ்ஸில் ஒரு 16-18 பேர் போல் மினி பஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். அந்த பஸ் அப்படியே ட்ரிப் சார்ட் போட்டுட்டு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அதே பிக்கப்பு அதே ட்ராப்புங்க ஐயான்னு. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் டீசல் அடித்து கொடுக்குறேன் 6 மாதம் அப்படி. இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த 6 மாதம் நான் அடிக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் ஒரு 4 கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி சொல்லிங்க ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களே சொன்னதுக்கப்புறம் அவங்களே செஞ்சுட்டாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னாங்க, என்னை வேலையை விட வைத்த பல விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பை பெருசாக திங்க் பண்ணணும், சமுதாயத்தினுடைய அடித்தளத்துக்கு போகணும், ரூட் காஸில் பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் மேலே வரும் பொழுது பிரச்சனை வராது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு தேவை, சொல்பவர்கள் தேவை, கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம 4 பேர் சேர்ந்து நம்ம ஊரை பசுமையாக்கலாம். நம்ம 4 பேர் சேர்ந்து வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து தெருவை குப்பை எடுக்கலாம். நாம தமிழ் மன்றம் இருக்குது பொள்ளாச்சியில், குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம். போன ஆண்டுக்கு முன்பு 54,000 பேர் 10ஆம் கிளாஸ் தமிழில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. இந்தியாவில் எங்கேயுமே தாய்மொழியில் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆனது கிடையாது. 54,000 பேர் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுப்போம். அடிப்படை முக்கியமான நம்முடைய சங்ககால இலக்கியத்தையெல்லாம் நாம் சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதையும் ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்குறேங்க ஐயா. எல்லோரும் சரணாலயம் நடத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எல்லோரும் வனிதாம்மாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவன் ஒரு படைப்பு, வனிதாம்மா இருக்கிறாங்க, ஒரு சரணாலயம் நமக்கு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற நாம் எல்லோருமே நாம் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு சேவை பண்ணணும். பஸ் வாங்கி கொடுக்குறவங்க பஸ் வாங்கி கொடுக்கலாம், புக் வாங்கி கொடுக்குறவங்க புக் வாங்கி கொடுக்கலாம். உள்ளூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின பையனை மேடைக்கு விட்டு ஒரு லேப்டாப் கொடுக்கலாம். அரசு பள்ளிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான புரோக்கன் ஹார்ட்ஸ் ஹீலாக ஆரம்பிக்கும் என்பது என்னுடைய தியரிங்க ஐயா. நாம் ஒரு மேம்பட்ட மனிதர்களாக, நல்ல ஒரு மனிதர்களாக நாம் மாற ஆரம்பிப்போம். அதனால் அந்த இனிமையான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க. நம்மால் இயன்றதை செய்வோம். அந்த பொண்ணு பேரில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒரு எப்போ எஸ்பியா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இல்லைங்களா. நான் வெறும் பேச்சு மட்டும் பேசிட்டு ஐயா நீங்கள் பஸ்ஸை கொடுங்க, நீங்கள் டீசலை கொடுங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன் ஓகே நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பில் இப்போ இருந்து வரக்கூடிய முதல் பெண் குழந்தை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இறந்து போன அந்த குழந்தையின் பேரில் நான் ஸ்காலர்ஷிப் எல்லா ஆண்டும் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு எனக்கு 12 ஆண்டாக கரெக்டாக அங்கேருந்து கூப்பிடுவாங்க, அண்ணன் நீங்கள் கொடுக்கணும், அந்த பெண்ணு வந்திருக்காங்க. ஸோ இது காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். வேலையை விட்டாச்சு, இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு, ஊர் மாறியாச்சு, மாநிலம் வேறு இடத்துல இருக்கும், அது நம்ம வேலைக்கு போன ஒரு இடம். இது எனக்கு எப்போவுமே அந்த ஒரு வருஷம், அந்த ஒரு வாரம் எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்வு. நம்ம பழைய விஷயங்கள், அவங்க அம்மாட்ட இப்போவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுவேன். அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பக்கத்தில் யாராச்சும் அனுப்பி கேட்பேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னுமே இதே மாதிரி இருக்கா, இல்லை இடையில மக்கள் மறந்துட்டாங்களா, அது இல்லையா அப்படி. ஆனால் நிச்சயமாக நீங்கள் நிறைய செய்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்னும் நாம் எல்லாம் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பணம் இருந்துதான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. குணம் இருந்தாலும் கூட குணத்தை கொடுத்தாலே அது பணத்தை விட பெருசு தான். அதையெல்லாம் கொடுப்போம். ரோட்டரி லைன்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. சமுதாயத்தில் மக்கள் உங்களை நம்புகிறாங்க. அரசியலை தாண்டி நிற்கக்கூடிய அமைப்புகள் ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் எதை செய்தாலும் கூட அரசியல் லாப நோக்கம் இல்லாமல் செய்கிறீங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க. ஜேசிஐயோ ரோட்டரியோ லைன்ஸோ எத்தனையோ இயக்கங்கள். உங்களுடைய பொறுப்பு இன்னும் பெரிய பொறுப்பு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒரு உந்துதலாக நாம் எடுத்துக்கொண்டு
அண்ணன் ஆல்ரெடி சொன்னாங்க, ரமேஷ் அண்ணன் இருக்கிறாங்க, காயர் ரமேஷ் அண்ணன் எங்கே இருக்கிறாங்க, சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் எல்லோருமே இங்கே இருக்கிறீங்க, பேர் சொல்லாமல் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டும் நிச்சயமாக. அதனால் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதே போல் அரசுகள் மாறும் பொழுது வரும் பொழுது நீங்கள் அரசுக்கு உந்துதல் கொடுத்து இந்த சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங், இன்னைக்கு பாருங்கள் காவல்துறை எஸ்எஸ்ஐ, கடைசியாக அதை முடிச்சுக்கிறேங்க ஐயா, உங்கள் பகுதியில் தான் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் ஊர், உங்கள் பகுதி குடிமங்கலத்து பக்கத்தில் அவருடைய கிராமம். அவர் இன்னைக்கு தான் இப்போ தான் மின்மயானத்தில் 7 மணிக்கு அவருடைய பூதோடலை எரித்து கொண்டிருக்கின்றார். அதை யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான். காவல்துறைன்னா அப்படித்தாங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க, சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடும் டீ கடையில். ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர், 57 58 வயசு இருக்கக்கூடியவர், இரவு ரோந்து பணியில் இருக்கார். தோட்டத்தில் யாரோ 2 பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது. அவங்க ஒயர்லெஸில் சொல்கிறாங்க, பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில். ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன், என்ன ரோந்து வண்டியில் இருக்குன்னு, 2 வீலரில் இருக்கிறாரு. அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு. இப்படி தான் நடக்கும். இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். 2 பேர் சண்டை போடுறாங்க. ஏன்னு கேட்குறீங்க, அருவாள் வச்சுருக்கிறாங்க. பையன் அப்பா ஆல்ரெடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரி போய் கேட்குறாரு எதுக்கு வெட்டினீங்கன்னு. நேராக அந்த அருவாளை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும், எவ்வளவு கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள், எவ்வளவு கொடூரமாக. அவர் அப்படியே கண்டந்துடமா இங்கெல்லாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. இது ஏன் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா 30 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துட்டாங்க, உடலை எரித்தாச்சு, நம்மளாம் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, கிளம்பியாச்சு. பட் அந்த வீட்டில் மனைவி இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் பாருங்க, நீங்கள் இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவில் ஒரு செப்பரேட்டாக ஒரு காவல்துறை பார்க்க மாட்டேங்க. தேர் ஆல்வேஸ் பீன் பட்டி. ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார். ஒருத்தர் தனியாக எங்கேயுமே வரமாட்டாங்க, 2 பேர் தான் வருவாங்க. பார்க்கில் 2 பேர், ரோந்தல் 2 பேர், நைட் பீட் 2 பேர், மினிமம் 2. கார் ஓட்டுறாங்க 2 பேர். நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய கை பார்த்தீங்கன்னா பிஸ்டல் மேலே இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூருக்கு போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள், போலீஸ்ட பப்ளிக்கில் ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவார், இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கன்னில் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்க கன் எடுப்பாங்க, டேசர் வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்கள் கையில் வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க. எல்லாமே இருக்கும், பாடி கேமரா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய காவல்துறையில் 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 60 பேர் வேலை பார்க்குறாங்க. 40% பற்றாக்குறை. ஏன்னா நமக்கு என்ன, ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு. இல்லை காவல்துறையும் 40% அவங்களையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா அரசு கஜானா திவால் ஆகிவிடும், எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த அதிகாரி தனியாக போகிறார். ஒரு 84 85 பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷனில் 50 பேர் இருப்பாங்க. 4 எஸ்எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருப்பாங்க. ஒரு 20 ஹெட் கான்ஸ்டபிள் இடத்துல 12 பேர் இருப்பாங்க. 40 கான்ஸ்டபிள் இடத்துல 25 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம அடிப்படையில் யோசிக்கணும், ரூட் காஸ். எகெயின் ரூட் காஸ். ஏன் இறந்தார்? யாரோ குடிச்சனால இறக்கலைங்க, யாரோ அருவாடுத்து வெட்டினால இறக்கல. ஏன் இறந்தார்? இதுக்கு ரூட் காஸ் நீங்கள் போட்டீங்கன்னா காவல்துறை சிப்பந்திகளுக்கு அதிகாரிகளுக்கு வசதி வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்காதனால அவர் இறந்தார். சிம்பிள். அவன் குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வாங்க, கத்தி எடுத்து வெட்டுறவன் வெட்டத்தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை, அதனால தான் அவன் குடிச்சிட்டு கத்தியை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். அதனால் இது எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் அரசு எந்திரத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைக்கணும். ஏன்னா அரசு சொல்கிறத மட்டும் நம்ம கேட்காம உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது, அரசு இயந்திரத்தை அப்படியே தள்ளி வைக்கணும். ஏன் காவல்துறைக்கு வந்து நீங்கள் 40% வேகன்சி வச்சுருக்கிறீங்க? ஜெர்மனியில் நான் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் போகும்போது பார்த்துருக்குறேங்க. 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சால் 8 மணி நேரம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். 8 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சிப்பந்திகள் எவ்வளோ நேரங்க? 15 மணி நேரம், 16 மணி நேரம், 17 மணி நேரம், 18 மணி நேரம். அதனால் எல்லா விஷயத்தையும் கூட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் நகர்த்தி, அந்த அரசியலை நோக்கி எல்லா அரசியல் தலைவர்கள், உங்கள் எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், அதை நோக்கி நீங்கள் நகர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் நம்ம கட்டாயமாக பிறக்கும். நம்முடைய காலகட்டத்தில் நம் கண் முன்னாடி நாம் அதை பார்ப்போம். அதனால் அந்த
உயிர் பிரிந்த நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி இந்த நேரத்தில் நான் உங்கள் ஊருக்கு உங்கள் மண்ணுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கும் இந்த நேரத்தில் செலுத்தி, காரணம் நமக்காக பாடுபட்டவர். அவர் வேலையே நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான், நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது. ரோட்டில் நம்ம போகும்போது அவருக்கு தூக்கம் இருக்கா, அவருக்கு தீபாவளி இருக்கா, அவருக்கு பொங்கல் இருக்கான்னு. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எங்கே நம்ம செய்கிறாங்களோ இல்லையோ பொள்ளாச்சியை நீங்கள் அதை ஆரம்பிங்க. ரோட்டரி லைன் சேர்ந்து ஒரு மணியை கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட, அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு போங்க, அந்த குழந்தையினுடைய லைஃப் டைம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஏற்று, லைஃப் டைம் எக்ஸ்பென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் ரோட்டரி நீங்களாம் மனசு வச்சு சேர்ந்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் காவல்துறை சிப்பந்திக்கும் பொள்ளாச்சி உறக்க சொல்லட்டும், எங்களை காப்பவர்களை நாங்கள் காப்போம் அப்படின்னு நம்ம உறக்க நீங்கள் இங்கிருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் அது நிச்சயமாக செல்லும். அது எங்கே செய்கிறாங்களோ பொள்ளாச்சியில் நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க. அதையும் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு சொல்லி, வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நெஞ்சங்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய வனிதாமா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், மிக அற்புதமாக அம்மா இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் ஒன்றுனா அம்மா என்னை பற்றி 10ங்கிறாங்க. இருந்தும் கனிவான வார்த்தைகள் அம்மா என்னை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய பேரனாக மகனாக செவிசாய்த்து உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஐயா, நீங்கள் அருமையாக பேசினீர்கள். ஆனாலும் எங்களுக்கு மனதெல்லாம்